மார்க்கெட் ஓபன் ஆன உடனே நிஃப்டி என்ன கண்டிஷன்ல இருக்கு, நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே என்ன கண்டிஷன்ல இருக்கு, ரெட்ல இருக்கா கிரீன்ல இருக்கா? அதாவது ஃபர்ஸ்ட் 9:15 கேண்டில் என்ன, அதுக்கப்புறம் வந்து 10 மினிட்ஸ்ல அதாவது 9:25க்கு ரெட்டா வருதா கிரீனா வருதா, முதல்ல இதை வந்து நீங்க நோட் பண்ணீங்க. நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு என்ன நடந்தது முதல்ல பார்த்துட்டு அதை எப்படி பார்க்கணுன்றதை நான் சொல்றேன். தெளிவா புரிஞ்சுங்க. இது சூப்பரா ஒர்க் ஆகும். இதை வச்சு மட்டுமே நீங்க ஸ்டாக்ல ஸ்டாக் ஆப்ஷன் ரெண்டுத்துல ட்ரேட் பண்ணிக்கலாம். போய் ஸ்டாக்கை வந்து தேடணும்னு அவசியம் கிடையாது. இன்ட்ராடே பண்றதுக்கு போய் வந்து எந்த ஸ்டாக் மேல போகும் எந்த ஸ்டாக் கீழே வரும் நீங்க தேடணும்னு அவசியம் கிடையாது. இதை வச்சு மட்டுமே பண்ணலாம். சரியா? டென் மினிட்ஸ் பாருங்க. 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட். ஓகேவா? அப்போ மார்க்கெட் ஃபால் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா என்எஸ்சி இந்தியா ஸ்ட்ரைட்டா கூகுள்ல போயிட்டு என்எஸ் இந்தியா மார்க்கெட் ஃபால். ஓகேவா? அப்போ இந்த கீழே இருக்க 5 ஸ்டாக்கை நீங்க செலக்ட் பண்ணீங்க. புரிஞ்சுதா? என்எஸ் இந்தியா உள்ள போயிட்டு கீழே இருக்க இந்த 5 ஸ்டாக்கை செலக்ட் பண்ணீங்க. இதுல இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? மார்க்கெட் 9:15க்கு ஸ்டார்ட் ஆனவங்க 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு மார்க்கெட் ரெட்டா இருக்கா கிரீனா இருக்கா, நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே செக் பண்ணீங்க. ரெட்டா இருந்ததுன்னா நம்ம அன்னைக்கு என்ன ஸ்டாக் எடுக்க போறோம்னா ஃபால் ஆகுற ஸ்டாக்கை நம்ம எடுக்க போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன இருக்கு? ஒரே அதானி. ஒரு செகண்ட் எழுதிக்கிறேன். எழுதிங்க. ஓப்பனிங் ரெட்னாக்க 5 லூசர் ஸ்டாக்ஸ். ஆமா, ஓப்பனிங் ரேட்னா 10 மினிட்ஸ் கேண்டில், நாட் 5 மினிட். ஓகே, இதே நோட் பண்ணீங்க. 10 மினிட்ஸ். அப்பனா எவ்வளவு? 9:15க்கு 9:25க்கு முடிஞ்சிடும் அந்த கேண்டில். ஓகேவா? ஓகே ஓகே. அப்போ நீங்க உடனே போயிட்டு என்எஸ் இந்தியால போயிட்டு என்ன ஸ்டாக் ரெட்ல இருக்குன்னு இந்த 5 ஸ்டாக் இருக்கு ரெட்ல செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ அது என்ன எப்படி பண்ணணும் என்ன நடந்திருக்குது நம்ம பார்க்கலாம். இப்போ அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தோமா? டைம் ஃப்ரேம் 10 மினிட்ஸா? 9:15 கேண்டில் எங்க இருக்கு? இது இருக்கா? கரெக்ட். இப்போ இதுல ஒரு டிரா, இந்த லோ பிரேக் அவுட் ஆகணும்னு செல், வேற எதுவுமே தேவையில்லை. இது வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி இல்லைங்களா? ஆமாமா, இன்ட்ராடே. ஓகேவா? ஆஃப் ஆஃப் த கேண்டில் இல்ல இந்த கேண்டில் பாடி வந்து நீங்க எஸ்எல் போட்டுக்கலாம். இதுல இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது ஒரு ஸ்டாக் நான் காட்டியிருக்கேன். நம்ம எல்லா ஸ்டாக்கும் நம்ம பார்க்கலாம். நான் இன்னும் எதுவும் பார்க்கல. பேக் டெஸ்ட் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு சக்சஸ். ஓகேவா? நீங்க இந்த லெவல்ல கூட எக்ஸிட் ஆகலாம். எந்த லெவல்? இந்த சப்போர்ட் லெவல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த லெவல்ல எக்ஸிட் ஆகிருக்கும். ஆனா மார்க்கெட் இதுக்கப்புறம் ஃபாலோ ஆயிருக்கு இல்லையா? நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ண சார் கரெக்டா நான் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொன்னா எங்க வந்து ஒரு ரெட்ட ஒரு கிரீனுக்கு க்ளோஸ் வைக்குதோ அந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருங்க. சொல்றது புரியுதா? 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எங்க ஒரு கிரீனை ஒரு ரெட் க்ளோஸ் வைக்குதோ, சாரி ஒரு ரெட் ஒரு கிரீனை க்ளோஸ் வைக்குதோ அந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடும். இதுல வந்து எந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு? இப்போ இத போய் நீங்க சார் ஸ்டாக் இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பாருங்க, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ரெட்ல இருக்கணும், அப்போ வந்து நீங்க இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு. சம்டைம்ஸ் நிஃப்டி ரெட்ல இருக்கும், பேங்க் நிஃப்டி கிரீன்ல இருக்கும், அந்த மாதிரி அப்ப அன்னைக்கு பண்ணாதீங்க. ஓகே ஓகே ஓகேவா? மோஸ்ட்லி வந்து நிஃப்டியோட ஃபார்முலா தான் வருமே. இருந்தாலும் அந்த மாதிரி டைம்ல பண்ணாம இருக்கிறது நல்லது. எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ட்ரேட் கிடைக்கும் போது பண்ணா போதும். ஓகே ஓகே சார். சரி, இது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக். ஓகே சார், கமலக்கண்ணன் சார் புரிஞ்சுதா சார்? புரிஞ்சுதுங்க. சரியா? இதை மட்டுமே ஃபாலோ பண்ணி பண்ணா கூட போதும் சார். ரொம்ப வந்து நீங்க வந்து தேட வேணாம் ஸ்டாக்கை போயிட்டு எதுவும். சரி, இது ஃபர்ஸ்ட் ஸ்டாக். ரெண்டாவது ஸ்டாக் பார்ப்போமா? ரெண்டாவது வந்து இந்துஸ்தான் லீவர். ஓகே சார், இந்த மாதிரி செஷன்லாம் யாருமே எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க சார். இது சொல்றத வந்து கவனிச்சு யூஸ் பண்ணிக்கங்க.
ஏன்னா இதெல்லாம் நாங்க பிராக்டிஸ் பண்ணி சக்சஸ் ஆனதால தான் அதை ஸ்ட்ராட்டஜியா கொண்டு வந்து எடுக்கிறோம். புரியுதா? சொல்றத யூஸ் பண்ணீங்க. அந்த ஆமா. டைம் மட்டும் கேட்டுட்டு யூஸ் பண்ணாம இருக்க எல்லாருக்கும் தான் சொல்றேன். கேட்டுட்டு யூஸ் பண்ணாம இருக்கு. இல்ல பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சக்சஸ் ஆனா கூட யூஸ் பண்ணீங்க. நீங்க ரியல் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வாரம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆயிடுச்சா, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குதா, பண்ணுங்க. ஒரு வாரத்துல எத்தனை நாள் வந்து டார்கெட் போகுது, எத்தனை நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, இதையும் நீங்க பாருங்க. பார்த்துட்டு பண்ணுங்க. உடனே நாளைக்கு பண்ணிட்டு சார் நேற்று நீங்க சொன்னீங்க நாளைக்கு நான் பண்ண ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு வாரம் சும்மா பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இது வந்து எல்லா மார்க்கெட்டுக்கும் இல்ல சார், ஒன்லி ஃபார் இந்தியன் மார்க்கெட். ஒன்லி ஃபார் இந்தியன் மார்க்கெட். ஓகே. கேக்குறது யாருங்க? சார் பிரியா சார். பிரியா மேடம். நீங்க என்ன இது யூஸ் பண்றீங்க? ட்ரேடிங் வியூவா? ட்ரேடிங் வியூவா எதுல பாக்குறீங்க மேடம்? ட்ரேடிங் வியூல தான் அப்படியே பார்க்குறோம் சார். ட்ரேடிங் வியூ சைட்லயே தான். ட்ரேடிங் வியூ நான் என்ன சொல்றேன்னா, ட்ரேடிங் வியூ வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதை வச்சு ட்ரேடு எடுக்கவே கூடாது. சரியா? நான் இங்க ஆபீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான் 0 தான் வச்சிருப்பேன். இல்லைன்னா எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோனோ அதோட சார்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ட்ரேடிங் வியூக்கும் இதுக்கும் ஃபியூ செகண்ட்ஸும் டிஃபரெண்ட் ஆகும். ஓகே ஓகே சார். ஓகே. இப்போ நீங்க எதனா பிளாட்ஃபார்ம் வச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் 10 மினிட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ட்ரேடிங் வியூல எது நல்லதோ அது இருக்காது. ஓகேவா? முதல்ல அது தெரிஞ்சுங்க. ஓகே, இந்துஸ்தான் லீவர் ஃபர்ஸ்ட் 9:15 கேண்டில் இதுவா? கரெக்ட்டா? இது பிரேக் அவுட் இருக்கு. அது ரெட் கிரீனுக்கு அப்புறம் ஒரு இல்ல 10 மினிட்ஸ் கேண்டில். தட்ஸ் கரெக்ட். அதான். ஓகே, நம்ம கீழே இங்க டிராப் பண்றோம். பிரேக் அவுட்ல எடுக்கிறோம். மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சா? இப்போ இந்த இடத்துல எக்ஸிட் பாயிண்ட் எது? ஒரு ரெட் ஒரு கிரீன் க்ளோஸ் வைக்கணும். எங்கேயுமே க்ளோஸே வைக்கல. இது வரைக்கும் கூட இருந்திருக்கலாம் நீங்க. இந்த பக்கம் ஒரு சப்போர்ட் இருக்கு பாருங்க. இது வரைக்கும் கூட, ஆமா, இது வரைக்கும் கூட வச்சு வரலாம், எக்ஸிட் ஆகலாம். ஓகே, சரி, அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஜாயின் பண்ணவங்களுக்கு புரியுதா? நீங்க சொல்றது வந்து ஷார்ட் செல் இல்லைங்களா? இன்ட்ராடே ஷார்ட் செல். ஆமா, இன்ட்ராடேக்கு பண்ணலாம். ஸ்டாக்லயும் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணா அதுல போய் ஸ்டாக் ஆப்ஷன்லயும் பண்ணலாம். ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணணும். எந்த பிரைஸ்ல வந்து மூவ்மெண்ட் இருக்குது, இந்த மணியா அடுத்த மணியா இல்ல டீப் இந்த மணியா, இதுல வால்யூம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுல போய் பண்ணணும். எல்லாத்துலயுமே பண்ணக்கூடாது. இன்னும் ஸ்டாக் ஆப்ஷன் கிளாஸ் எடுக்கல உங்களுக்கு. நான் எடுத்துட்டேனா சார்? இல்ல சார். சரி, அதானி போர்ட்ஸ். சில பேர் கேட்பாங்க, சார் இப்ப மார்க்கெட் முடிஞ்சவனே இந்த 5 காட்டுது, அங்க இருக்கும்போது வேற காட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க போய் காலைல மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு இதுதான் சார் வந்து கரெக்டா 9:25க்கு இந்த 5 வந்திருக்கு, இதை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வாட்டி அப்போ பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம், லைவ்ல டெஸ்ட் பண்ணலாம். சரியா? இப்போ நான் முடிஞ்ச உடனே சொல்றேன், லைவ்ல செக் பண்ணா வரமாட்டேன்னு சில பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். நீங்க கொஞ்சம் அந்த லைவ்ல இருக்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு எனக்கு அனுப்பி, வரல வந்திருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் ஷேர் பண்ணுங்க. 3மே சக்சஸ். ஓகேவா? தேர்டும் 10 மினிட்ஸ் பிரேக் அவுட், மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. சார் இந்த இடத்துல இந்த ரெட் கேண்டில்ல கிரீன் கேண்டில் க்ளோஸ் பண்ணிருக்கு. சோ அப்ப என்ன பண்ணணும்? அப்ப இங்க எக்ஸிட் ஆயிருங்க. ஓகே, ஓவராலா உங்களுக்கு ப்ராஃபிட். ஏன்னா இது ஒரு சப்போர்ட், இங்க ஒரு சப்போர்ட். ஓகேவா? இல்ல, இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு மார்க்கெட் மேல போனோம்னா நான் எப்படி கேண்டில் ஸ்டிக்ஸ்ல எப்படி பை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒருத்தர். சந்தேகம் நீங்களே சொல்லுங்க சார். இந்த எனக்கு RSI 44 அண்ட் ட்ரெண்ட் லைனை வச்சு நம்ம செலக்ட். நான் சொல்றது இன்ட்ராடேக்கு. இன்ட்ராடேக்கு நான் எப்பவுமே அதை சொல்லவே மாட்டேன். 44 சார் நேத்து சொன்னதுதான் ஞாபகம் இருக்கு. வேற யாருன்னா சொல்லுங்க. ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணோம், சப்போர்ட்ல பை பண்ணா கேண்டில் ஸ்டிக்ஸ் எந்த மாதிரி வந்தா பை பண்ணலாம்? நான் சொன்னதை சொல்லுங்க அப்படியே. சார் ஆஸ் யூஷுவல் ஒரு ரெட் வரணும். சாரி, ஐ மீன் பை பண்ணணும்னா ஒரு கிரீனு ஒரு ரெட் அகைன் ஒரு கிரீன். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் ஒரு கிரீன் க்ளோஸ் வச்சிருக்கு.
ரெட் அபோவ் த லெவல் தான் மார்க்கெட் மேல போகும். அப்ப நீங்க அபோவ் த லெவல் கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க தான் வந்து யோசிச்சு எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், எப்படி வச்சா நம்ம பர்ஃபெக்டா இருக்குதோ அதையே நீங்க பாத்துக்கணும். இப்படியே எக்ஸிட் ஆகலாம், இல்ல அபோவ் த லெவல் வந்தா எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் மேல போயிடுவான். ஓகேவா? ஓகே ஓகே. ஓகேவா? இப்படி நம்மளுக்கு வச்சாலும் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்காது. ஓகேவா? அடிக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ப்ராஃபிட் பண்றீங்களோ இல்லையோ லாஸ் பண்ண மாட்டீங்க. நம்மளுக்கு அதுதான் முக்கியம் தேவை. ஓகே, ஓஎன்ஜிசி இது சக்சஸ். ஓகே, ஓகேவா? இதுல ஏதாச்சும் யாருக்குன்னா டவுட் இருக்கா? சார் அந்த என்எஸ்சில டாப் 5 நீங்க செலக்ட் பண்ணீங்க பாருங்க, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குமா? ரீசன் இருக்குன்னா எனக்கு நீ கேக்குற क्वेश्चन வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகல மேடம். ரீசன்னா புரியல. இல்ல சார், அந்த என்எஸ்சில டாப் கெய்னர்ஸ் ஒண்ணு இல்ல, டாப் கெய்னர்ஸ் டாப் லாஸர் அவ்வளவுதான். டாப் லாஸர் அவ்வளவுதான். பட் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் காமிச்சீங்க பாருங்க, அது பெருசா லாஸ் ஆகல இல்லைங்களா சார்? அது ஏதாவது ஒரு ஃபெயில் ஆவதான் சரி. எல்லாமே வந்து சக்சஸா இருக்க முடியுமா சொல்லுங்க நீங்க. 5 ஸ்டாக்ல 4 ஸ்டாக் சக்சஸ். நீங்க ஃபர்ஸ்ட் 2 எடுத்தா அது சக்சஸ். எப்பவுமே ஃபர்ஸ்ட் 2 எடுத்துங்க, மேக்ஸிமம் போயிடும் கீழே. நீங்க ஏன் கீழே இருக்கிறத போய் எடுக்கிறீங்க? ஓகேவா? சரி, இப்போ மார்க்கெட் ரெட்ல இருக்கு, ஓகேவா? கிரீன்ல இருக்கிறத எடுக்கலாமா சார்? இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேக்குறாங்க. நம்ம ஆப்போசிட் ட்ரெண்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்போசிட் ட்ரேடு எடுக்கக்கூடாது. ஒருவேளை எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை சக்சஸாகவும் இருந்திருக்கலாம், ஃபெயிலியராகவும் இருந்திருக்கலாம். என்ன கேட்டால் நான் எடுக்கக்கூடாதுதான் சொல்லுவேன். நம்ம அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். செக் பண்ணிடலாமா? சக்சஸா இருந்துச்சுன்னா சக்சஸா தானே இருக்கு சார், எடுத்துருக்கலாமே என்ன கேட்காதீங்க. என்ன கேட்டா நான் சஜஷன் பண்றது எடுக்கக்கூடாது. எடுக்கிறதும் எடுக்காததும் உங்க இஷ்டம். மினிட்ஸ் பிரேக் அவுட் மேல போயிருக்கு. ஓகேவா? நீங்க இதை வந்து எல்லா ஸ்டாக்கும் யூஸ் பண்ண, இதாவது இந்த 5 லிஸ்ட்ல வராத ஃபர்ஸ்ட் 5 வராத வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 5 வரதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே பார்த்தா மோர்னு இருக்கு போய் இதெல்லாம் இங்க பாருங்க, வியூவா இருக்குல்ல, இது கொடுத்தா எல்லாம் ஃபுல்லா வந்துடும். நீங்க அந்த ஸ்டாக் எல்லாம் பண்ணக்கூடாது. ஹாஸ்பிட்டல் இதுவும் சக்சஸ். கொஸ்டின் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்டாக்ஸ் இல்லையா? இது வந்து இப்போ நிஃப்டிக்கும் நிஃப்டி பேங்க்ல வந்து எல்லாமே பேங்கிங் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் தானே இருக்கும். ஆமா. ஸோ இப்போ அது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து ரெட்டா கிரீனான்னு பார்க்க தேவையில்லை இல்லையா? ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்தாவே போதும் சார். 2 இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நான் அதான் சொல்றேன். நிஃப்டி மட்டும் பார்த்தாலே போதும், 2 இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்றேன். ஒருவேளை பேங்க் ஸ்டாக் அந்த இடத்துல இருந்ததுன்னா அந்த டைம்ல, புரியுதா? அதனாலதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. கோல் இந்தியா ஃபெயிலியர். இது ஆப்போசிட் ட்ரேட்னால ஃபெயிலியர். சரியா? பிகினர்ஸ்க்கு எல்லாமே புரிஞ்சுதா? இதை வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணலாம். 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 8 ட்ரேடு சக்சஸ் ஆகும், 2 ஃபெயிலியர் ஆகும். அதுவும் நான் சொல்லிடுறேன். எல்லாமே பாஸ் ஆகும்னு என்னால சொல்ல முடியாது. 2 ஃபெயிலியர் ஆகும். ஓவராலா பாத்தீங்கன்னா நீங்க ப்ராஃபிட்ல இருக்கணும். எனக்கு அதுதான் தேவை. நீ ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கும் போதே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், இல்ல 2 ட்ரேட் எடுத்துட்டு 3வது ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், இல்ல லைனா 8 ப்ராஃபிட் இருந்து, இல்ல 10 கூட ப்ராஃபிட் வந்துடலாம். இல்லைன்னா வந்து ஒரு 8 எடுத்துட்டு 9வது 10வது ஃபெயிலியர் ஆகலாம். கண்டிப்பா வந்து 8 பாஸ் ஆகும். இதை நீங்க யூஸ் பண்ணி இதை ஈஸியா பண்ணலாம். இதுல இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா சொல்லுங்க. இப்போ எடுத்த செஷன்ல இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? யாருக்குண்ணா? தேவிகா மேடம். ஹலோ, சொல்லுங்க. செந்தில் சார். சொல்லுங்க சார். 10 மினிட்ஸ்ல பிரேக் அவுட் ஆகல, அப்ப என்ட்ரி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் ஆனா மட்டும் தான் எடுக்கணும். 2 3 4 அப்படிலாம் போகும். சொல்லுங்க. இப்ப 10 மினிட்ஸ்ல வந்து பிரேக் அவுட் ஆகல சார்.
எடுக்கையில சரி. இப்ப அப்ல போய்க்கிருக்குன்னா வந்து ரெட் க்ளோஸ் வச்சுட்டா எக்ஸிட் ஆயிரும் அப்படிதானே சொல்றீங்க? ஆமா ஆமா, ஒரு ஆ, கிரீனா ஒரு ரெட் க்ளோஸ் வச்சா எக்ஸிட் ஆயிடும். அப்பதான் நீங்க உடனே பெரிய எக்ஸிட் ப்ராஃபிட் ஆகும். புக் பண்ண முடியும், வேற ஒண்ணும் இல்ல. ஆ, ஓகே, அதாவது அதுதான். கேண்டில் க்ளோஸ் பண்ணதா 10 மினிட்டை வந்து ஓப்பன் கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணி இதை பண்ணணும் அப்படி சொல்றீங்க? இல்ல நீங்க என்ன போயிருக்கீங்க, இப்படி இது இருக்கு. ஒரு நிமிஷம். இப்போ இதுல எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு கேக்குறீங்களா, இல்ல க்ளோஸ் இது எப்படி வச்சுட்டோன்னு எடுக்கணும்னு புரியல சார். கேக்குறீங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட் 10 மினிட் கேண்டில். ஆமா இப்போ பிரேக் ஆன வந்து என்ட்ரி. ஆமா, ஓகே, அப்ப இப்போ வந்து செல் என்ட்ரி எடுக்கிறோம். சரி. அடுத்து வந்து ஒரு ரெட்டை வந்து கிரீன் க்ளோஸ் வச்சுட்டா எக்ஸிட், அவ்வளவுதானே சார்? ஒரு கிரீனா ரெட், ஒரு கிரீனா ஆ, ரெட் க்ளோஸ் வைக்கணும். சரி, சாரி, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரெட் கிரீன் க்ளோஸ் ஒரு ஒரு ரெட்டை ரெட் கிரீன் கிரீன். க்ளோஸ் வைக்கணும். ஆமா, இங்க பாருங்க ஆ, எங்க க்ளோஸ் வச்சிருக்கு, இந்த வந்து எங்கேயுமே க்ளோஸ் வைக்கல. ஓகேவா, ம், வைக்கும்போது அங்க நீங்க ஆமா. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே ஏறப்போகுது. இல்லைன்னா இப்படி ஒருவேளை க்ளோஸே வச்சிருச்சு, ம், ரெட் அபோவ் லெவல், இது ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. ம். புரியுதா? ஓ, ரீடெஸ்ட்ல இப்ப எடுக்கிறது அப்படின்னு சொல்றீங்க? ஆமா ஆமா, இப்ப இது ஆ, பையிங் போயிடும், இப்படி போயிடுச்சுனாவே பையிங் போயிடும். அப்ப நம்ம இங்க நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். ஆ, ஓகே ஓகே. Okay. வேற யாருக்கும் டவுட்? அப்படின்னா அந்த பிளஸ் ஆர் மைனஸ் அந்த என்எஸ்சியில போய் செக் பண்ணுவோம், அந்த ஸ்டாக் மட்டும் தான் எடுக்கணும் நம்ம. ஆமா, அந்த அந்த 5 10 மட்டும் ஸ்டாக். தான், வேற எந்த ஸ்டாக்கும் இது யூஸ் பண்ணாதீங்க, ஒர்க் அவுட் ஆகாது. மொத்தம் 10 தானே சார் இருக்கும்? 5 + 10 5. ரூபா, மேல 5 கீழே 5. மேல 5 கீழே 5. ஆமாம். ஆமா, வேற யாராவது டவுட் இருக்கா? சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். மார்க்கெட் வந்து இதுல வந்து நிப்டி வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நம்ம வந்து லூசர்ஸ் பார்க்கலாம், இல்ல அப் சரி, ட்ரெண்ட்ல இருக்கும்போது கெய்னர்ஸ் பார்க்கலாமா? எஸ் எஸ், அப்படிதான். ஒருவேளை கிரீனா அப்படிதான். இருந்ததுன்னா நீங்க அப்படி பார்க்கணும். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நம்ம பை சைடுல இருக்கிற கெய்னர்ஸ் மட்டும் ஆமா கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். ஆமா ஆமா ஆமா, 10 ஓகே, மினிட்ஸ்ல மேல பிரேக் அவுட் ஆகணும், அதுல பை பண்ணணும். அதுல பை பண்ணலாம். ஓகே, 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி இதுதான். இதை வச்சு இதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க ஈஸியா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிடலாம். இது என்ன ஒண்ணுன்னா, 2 நாள் பாக்குறாங்க, 3 நாள் பாக்குறாங்க, அது ஒரு வேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடறாங்க. இல்லைன்னா டைமை மிஸ் பண்ணிடுறாங்க. டைம்னா ஒரு டைம், அந்த டைம்ல உட்காந்து பண்ணா கரெக்டா பண்ணணும். டைமை மிஸ் பண்ணிட்டு அந்த திரும்பியும் போயிட்டு வந்து ஒரு 9 மணி 9:45 அதுல போய் ட்ரேட் எடுத்தா அது எவ்வளவு ப்ராஃபிட் கொடுக்கும்? மினிமம் தான் கொடுக்கும் ப்ராஃபிட்.